வாய் நலம். வாய் நலம் அப்படிங்கிறது வந்துட்டு பல்லு, நாக்கு, வாயினுடைய உட்பகுதி, அதுக்கப்புறம் தொண்டை பகுதி, இது எல்லாத்தையும் தினமும் அதை வந்துட்டு சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது. இதை வந்துட்டு நம்ம பண்ற நேரம் வந்துட்டு இரவு நேரமா இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு நீங்க நைட் சாப்பிடுறீங்க, பல்லு விளக்குல நீங்க அப்படியே தூங்கிடுறீங்க, காலையில எழுந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு வாயில இருந்துட்டு ஒரு துர்நாற்றம். இது நார்மலா நம்ம எல்லாருமே அதை வந்துட்டு உணர்ந்துருக்கும். இதுவே நைட்டு இந்த பல் சுத்தம், பல்லையும் நாக்கு இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி தூங்கும் பொழுது, காலையில எழுந்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த துர்நாற்றம் வந்துட்டு வராது. அதனால தான் கிளீன் பண்றதுங்கிறத வந்துட்டு நைட் பண்றது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாயில இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வந்துட்டு இப்ப என் வாய்க்குள்ளே இருக்கும், உங்க வாய்க்குள்ளே இருக்கும், எல்லார் வாய்க்குள்ளேயும் எல்லா நேரமும் இருக்கும். இதுல வந்துட்டு பெரும்பான்மையான கிருமிகள் வந்துட்டு காத்து இல்லாத சூழ்நிலையில தான் வந்துட்டு நிறைய பிரீட் ஆகும், இனப்பெருக்கமும் ஆகும். அதே போல அது ஆக்டிவா வந்துட்டு வேலையும் செய்யும். வந்துட்டு பல்ல வந்துட்டு ஓட்ட போடுறதா இருக்கலாம், அல்லது ஈரை வந்துட்டு டேமேஜ் பண்றதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இது எல்லாமே வந்துட்டு காத்து இல்லாத சூழ்நிலை அது நல்லா பிரீட் ஆகும். நம்மளுக்கு ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த கிருமிகளுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் இருக்கிறது வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு அது எதிரி மாதிரி. இப்ப அந்த மாதிரி சமயத்துல நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு நம்ம வந்துட்டு இப்ப வாய் சுத்தமா வச்சுக்காம இருக்கும் பொழுது அது நம்ம அதை வந்துட்டு உதவி பண்ற மாதிரி, அதனுடைய ஆக்டிவிட்டிஸ், அதனுடைய செயல்களுக்கு நம்ம வந்துட்டு உதவி பண்ற மாதிரி. அதனால நைட்டு பல்லு விளக்குறது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு ஆக்சுவலா பார்த்தா வந்துட்டு நீங்க வந்து நைட்டு பல்லு விளக்கிட்டு காலையில எழுந்த உடனே பல்லு விளக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க காலையில சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க வந்துட்டு பல்லு விளக்கிக்கலாம். ஆனா நம்ம வந்துட்டு இப்ப காலையில பல்லு விளக்கி நம்ம எப்பவுமே பழகி இருக்கணும். அதனால வந்துட்டு நீங்க நைட்டு கம்ப்ளீட்டா என்னென்ன பண்ணணுமோ அதை நிதானமாகவும் கரெக்டாகவும் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலையில சும்மா நார்மலா வந்துட்டு ஒரு வாய்க்கு குளிச்சா கூட போதும், அல்லது நார்மலா பிரஷ் பண்ணலாம். இப்ப இதுல வந்துட்டு ஒரு 4 பகுதி இருக்குது. இதை நம்ம பல் சுத்தப்படுத்துறதுங்கிறது இல்லாம கம்ப்ளீட்டா வந்துட்டு வாயை வந்துட்டு கம்ப்ளீட்டா வாய் சுத்தம், அதாவது ஓரல் கேர் மெயின்டெனன்ஸ் சொல்லலாம், அல்ல ஓரல் கேர்னு சொல்லலாம், டெய்லி ஹோம் கேர் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்துட்டு ஒரு 4 பகுதியா நம்ம பார்ப்போம். ஒண்ணு வந்துட்டு ஃபிளாஸ் அப்படின்னு சொல்றது, அது வந்துட்டு ஒரு கயிறு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பாக்ஸ்ல வரும். இது நிறைய பிராண்ட், இது வந்துட்டு கோல்கேட் நிறைய பிராண்ட்ஸ்ல வருது. இது இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது. இப்ப இருக்கிறதுல இது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, கிளைட் அப்படின்னு சொல்றது. இது வந்துட்டு யூஸ்வலா இங்க கிடைக்கிறது இல்லை. இது வந்துட்டு நீங்க ஆன்லைன்ல பாருங்க, அமேசான்ல ஏதாவது இருந்ததுன்னா இது ரொம்ப பெட்டரா இருக்கும். இது வந்துட்டு ஏன் பெட்டர் அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு டேப் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு மற்ற பிராண்ட்ஸை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல வச்சு கிளீன் பண்ண பிறகு அதுக்கப்புறமா வந்துட்டு பிரஷ் பண்றது, அதுக்கப்புறமா சுடுதண்ணியில உப்பு போட்டு கொப்பளிக்கிறது, அது 3வது பகுதி. கடைசி பகுதி வந்துட்டு ஒரு மசாஜ் பண்றது, ஈர்ல எல்லாமே வந்துட்டு மசாஜ் பண்றது. இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஓரல் ஹோம் கேர் அப்படி. இதை வந்துட்டு நான் தனித்தனியா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னென்ன பண்ணணும்.